உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இது mohatechintamil. நான் உங்கள் மோகன். இந்த வீடியோவில் ரீசெண்ட் டைம்ஸில் நான் ஒரு சில ஆர்டிகல்ஸ் படித்து பார்க்கும்போது நிறைய இஷ்யூஸ் பார்த்தோன்னா இந்த மொபைல் ரிலேட்டடாகவே வந்துகிட்டு இருந்தது. நாமக்கல் ஒரு பையன் பார்த்தோன்னா ஃபோன் பேசிகிட்டு இருக்கும்போது ஃபோன் திடீர்னு வெடித்து இறந்து போயிட்டான். ஒரு பொண்ணு சார்ஜர் பண்ணிவிட்டு அப்படியே ஃபோனில் பேசிகிட்டு இருந்தா. அப்போ திடீர்னு ஃபோன் வெடிச்சு அவள் இறந்து போயிட்டான். இப்போ ரீசெண்டாக பார்த்தோன்னா ஒருத்தன் ஆந்திராவில் ஹெல்மெட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபோன் வச்சுட்டு பேசிட்டு போயிட்டுருக்காரு. அப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா வெடிச்சு படுகாயம் அடைஞ்சார். இன்றைக்கி கூடங்க வெளிநாட்டில் ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா படம் பார்த்துட்ருக்கா. சார்ஜில் போட்டு படம் பார்த்துட்டு அவள் பக்கத்துலேயே வச்சுட்டு படுத்து தூங்கிட்டு இருக்கான். திடீர்னு பார்த்தீங்கன்னா தலைகாணி பக்கத்தில் இருந்தால் அது வெடிச்சு அவளும் படுக்கையிலேயே இறந்து போயிட்டான்ற மாதிரி நிறைய இஷ்யூஸ் பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைம்ஸில் என்னால் பார்க்க முடிஞ்சுது. இதுக்கு முக்கியமான காரணங்கள் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேரான இது சம்மந்தப்பட்ட விழிப்புணர்ச்சி இல்லாமல் இருக்கிறது. ரெண்டாவது விஷயம், அவங்களால விழிப்புணர்ச்சியே இருந்தாலும் சரி இது அவங்க வாழ்க்கையில் பின்பற்றாமல் இருக்கிறது. இந்த ரெண்டு இஷ்யூஸ் தான். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச இந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் பின்பற்றது மட்டும் இல்லாமல் 4 பேருக்கு நீங்கள் எடுத்து சொன்னீங்கன்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் பேட்டரி வெடிக்கிறதுக்கான காரணங்கள் என்னவா இருக்க போகுது, நீங்கள் எப்படி உங்களை தற்காத்துக்க போகிற எல்லா தகவலையும் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ கண்டிப்பாக பயனுள்ள வீடியோ. அதனால் நீங்கள் பார்க்கறது மட்டும் இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். ஸோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. எதுக்கு சொன்ன மாதிரி நம்மளோட இன்ஃபர்மேஷன் உங்களுக்காக அடிக்கடி கொண்டு வந்துட்டு இருப்பேன். சரி, வாங்க இன்றைக்கு வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்தியாவில் மட்டும் 20க்கும் மேற்பட்ட செல்ஃபோன்கள் டெய்லி வெடிக்கிறதாக ஆய்வறிக்கை சொல்கிறாங்க. இதில் ஃபஸ்ட் இஷ்யூ எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் கம்பெனி சார்ஜரை தவிர நீங்கள் மற்ற சார்ஜஸ் ஏதாவது உங்கள் மொபைலுக்கு நீங்கள் யூஸ் பண்ணும்போது இது மாதிரி பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றாங்க. எதுக்கு அப்படின்னா, வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சார்ஜுக்கும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆகணும் பண்ணுறதுக்காக அதுக்கு ஒரு வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா மெஷர் பண்ணியிருப்பாங்க. உங்கள் சார்ஜர் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மீடியம் பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஆகிற மாதிரி இருக்கும். இப்படிப்பட்ட நேரத்தில் சீக்கிரமாக சார்ஜ் ஆகிற அந்த சார்ஜர் எடுத்து உங்கள் ஃபோனுக்கு நீங்கள் செட் பண்ணும்போது வோல்டேஜ் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வரும். அதிக அழுத்தம் பார்த்தீங்கன்னா உங்கள் பேட்டரி மேலே விழும். இப்படிப்பட்ட நேரத்தில் உங்கள் பேட்டரி பார்த்தீங்கன்னா அடிக்கடி வீக் ஆகிட்டே இருக்கும். திடீர்னு ஒரு சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா வெடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இதுதான் ஃபஸ்ட் இஷ்யூ அப்படின்னு சொல்கிறாங்க. ரீசெண்டாக இது மாதிரி இஷ்யூ பார்த்தீங்கன்னா ஒரு மொபைலுக்கு வந்தது. அவங்க மொபைல் பார்த்தீங்கன்னா வெடிச்சதுனால அவங்க கேஸும் கொடுத்துருந்தாங்க. அந்த குறிப்பிட்ட கம்பெனிக்காரங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, இவங்க கம்பெனி சார்ஜஸ் தவிர அதர் சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காங்க. இதனால தான் இது மாதிரி இஷ்யூ வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸே முடிச்சுட்டாங்க. ஸோ இதுதான் சொல்கிறது. இது மாதிரி ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கு உங்கள் கம்பெனி சார்ஜர் மட்டும் யூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ரெண்டாவது மெயின் இஷ்யூவாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் சார்ஜ் போட்டுட்டு ஃபோன் பேசுறது, சார்ஜ் போட்டு படம் பார்க்குறது, இது மாதிரி விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்கள் சார்ஜ் போட்டு நீங்கள் ஃபோன் பேசிட்டு இருக்கும்போது என்ன ஆகும்னா, ஃபஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா சிக்னலில் பார்த்தீங்கன்னா இழுக்கிறதுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா உங்கள் பேட்டரி இருக்கு இல்லையா, பேட்டரி பார்த்தீங்கன்னா சார்ஜ் அண்ட் டிஸ்சார்ஜ் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக ஆகிட்டே இருக்கும். இந்த இரண்டு விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா எது மேலே விழும்னா, ஒன்று மதர் போர்டு மேலே விழும், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பேட்டரி மேலே விழும். இப்போ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அதிகமாக அழுத்தத்தை பார்த்தீங்கன்னா தாங்கிறதுனால கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பேட்டரி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹீட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதனால் உங்கள் பேட்டரி கூடி சீக்கிரத்தில் பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகும். ஒரு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா வெடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சார்ஜ் போடுறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் யூஸ் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அப்படி யூஸ் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இதை மெசேஜ் வந்தால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுபடி நீங்கள் படம் பார்க்குறது இல்லை ஃபோன் பேசுறது போன்ற விஷயங்களை பார்த்தீங்கன்னா நீங்கள் மேக்ஸிமம் தவிர்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். அடுத்தது மூன்றாவது இஷ்யூ எதனால் வருதுன்னா, விலை மலிவான சைனா ஃபோன்ஸ் எதாவது வாங்குறது. அதுக்கப்புறம் பார்த்தா நீங்கள் பேட்டரி ஏதாவது ரிமூவல் பேட்டரி ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் பேட்டரி மாற்றணும் போது விலை மலிவான பேட்டரிஸ் ஏதாவது நீங்கள் சேஞ்ச் பண்ணுறது. ஏன்னா சைனா ஃபோன்ஸில் மோஸ்ட்லி உள்ளே இருக்க எல்லா பார்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப மலிவான விலையில் தரமற்ற பொருட்களை போட்டு கூட அவங்க டிசைன் பண்ணியிருப்பாங்க. இப்படிப்பட்ட நேரத்தில் பேட்டரி மேலே அதிகமான ப்ரெஷர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக பேட்டரி பார்த்தீங்கன்னா வீக் ஆகி திடீர்னு வெடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறையவே இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணி நல்ல ஒரு கம்பெனி போனால் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. பேட்டரி சேஞ்ச் பண்ணுறதா இருந்தாலும் சரி, குறிப்பிட்ட அந்த கடையில் போய்ட்டு கம்பெனி பேட்டரியாக பார்த்தீங்கன்னா பார்த்து சேஞ்ச் பண்ணி வாங்கிக்கோங்க. அடுத்து நான்காவது மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா, நிறைய பேர் இப்போ ஜீன்ஸ் பேண்ட்டை தான் யூஸ் பண்ணிருக்காங்க. ரொம்ப டைட்டான ஜீன்ஸ் பேண்ட்டெல்லாம் போட்டுக்கிட்டு அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா செல்ஃபோன் சரி வச்சுட்டு நிறைய இடங்கள் ட்ராவல் பண்ணுறது. ஒரு சில நேரங்கள் பார்த்தீங்கன்னா பெட்டு மேலே படுத்து தூங்கும்போது அந்த செல்ஃபோனுடைய படுத்து தூங்குறது. இதனால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மொபைல் மேலே அதிகமான ப்ரெஷர் இருக்கும். பேட்டரி சம்மந்தப்பட்ட இஷ்யூஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் ஃபோன் வெடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஹெல்மெட்டுக்குள்ளே வச்சு பேசிகிட்டு இருந்தார் அப்படின்னு சொன்னலையா. ஸோ மேபி அது கூட பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஷராக இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. திடீர்னு வெடிச்சிருக்கிறதுக்கும் அது ஒரு காரணமாக அமைஞ்சிருக்கலாம். ஸோ அதனால் முடிஞ்சளவுக்கு பார்த்தீங்கன்னா செல்ஃபோன் நீங்கள் வைக்கிறதால மேல் பேக்கெட் வச்சுக்கோங்க. ரொம்ப டைட்டாக இருக்கும்போது இல்லை கீழ் பேக்கெட்டில் வச்சிங்கன்னா கண்டிப்பாக இது மாதிரி இஷ்யூஸ் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதனால் மேக்ஸிமம் இது மாதிரி ப்ராப்ளத்தை அவாய்ட் பண்ணிக்கோங்க.
அடுத்தது 5வது இஷ்யூ என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் இந்த மழை காலங்களில் வந்து மழையில் நனைஞ்சிட்டு வருவாங்க. உடனடியாக பார்த்தீங்கன்னா வந்து ஃபோனு நனைஞ்சிருக்கோ இல்லையோ அப்படின்னு சொல்லி கூட பார்க்க மாட்டாங்க. உடனடியாக போயிட்டு அவங்க சார்ஜ் பண்ணணும் அப்படின்றதுக்காக உடனடியாக சார்ஜரில் போட்டு வச்சுருவாங்க. ஒருவேளை ஏதாவது ட்ராப்ஸ் தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போயிருந்தாவோ இல்லை பேட்டரி ஏதாவது லைட்டாக நனைஞ்சிருந்தாவோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வந்து பவர் ஃப்ளக்சுவேஷன் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. பேட்டரி டேமேஜ் ஆகலாம், உள்ளே இருக்கவங்க மதர் போர்ட் டேமேஜ் ஆகலாம். திடீர்னு ஒரு சில சமயங்களில் நீங்கள் மறுபடியும் நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணும்போது திடீர்னு உங்களுக்கு செல்ஃபோன் வெடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறையவே இருக்குது. அதனால் கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு மழை காலங்களில் ஏதாவது உள்ளேருந்து வெளியே வரும்போது சார்ஜ் டைரெக்டாக போய் போடாதீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். செக் பண்ணிக்கோங்க ஒரு தடவைக்கு 2 தடவை உங்கள் மொபைல் ஃபோன் ஏதாவது ஈரமாக இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. மேபி இதுவும் ஒரு இஷ்யூவாக அமையறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ பார்த்து ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. அடுத்து நான் இறுதியாக சொல்ல போகிற இஷ்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து பப்ளிக் வைஃபை அதிகமாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணாதீங்க. ஒருவேளை நீங்கள் வந்து பப்ளிக் வைஃபை யூஸ் பண்ணும்போது நிறைய ஹேக்கர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் மொபைலை ஹேக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தேவையில்லாத மால்வேர்ஸ் ஏதாவது பார்த்தீங்கன்னா வந்து லிங்க் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் நிறையவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அடுத்த இஷ்யூ பார்த்தீங்கன்னா வந்து அன்னோன் சோர்ஸஸ் எடுத்து விட்டுட்டு நீங்கள் போய்ட்டு ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு ப்ளே ஸ்டோரில் இருக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். ப்ளே ஸ்டோர்லேயே பார்த்தீங்கன்னா வந்து நிறைய இது மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் வருது. பட் அது மாதிரி அப்ளிகேஷன்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ரிமூவ் பண்ணி விட்டுருக்காங்க. நமக்கு ஒரு சில சஜஷன்ஸும் பார்த்தீங்கன்னா வந்து அடிக்கடி அவங்க வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால் சொல்ல வரேன். இப்படிப்பட்ட நேரத்தில் நீங்கள் வந்து அன்னோன் சோர்ஸஸ் எடுத்து விட்டாவோ இல்லை ஏதாவது மாடல்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் மொபைல் அஃபெக்ட் ஆயிருந்தாவோ பேக்ரவுண்டில் எப்பயும் பார்த்தீங்கன்னா அது வந்து ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். கண்டிப்பாக உங்கள் மொபைல் ஹீட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரம் வீக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இவ்வளோ இஷ்யூஸ் இருக்கிறதுனால உங்கள் பேட்டரி திடீர்னு ஒரு நாள் வெடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறையவே இருக்குது. உங்கள் மொபைல் வந்து ஹீட் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி நீங்கள் வந்து செக் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்படி ஹீட் ஆகிற பட்சத்தில் தேவையில்லாத அப்ளிகேஷன்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா உடனடியாக போய்ட்டு ரிமூவ் பண்ணி விட்டுருங்க. ஸோ அடிக்கடி உங்கள் மொபைல் பார்த்தீங்கன்னா வந்து ரீசெட் பண்ணிக்கோங்க. ரீசெட் பண்ணுறது ஒரு நல்ல விஷயம் இது மாதிரி இஷ்யூஸ்லேருந்து தப்பிக்கிறதுக்கு. இந்த வீடியோவில் நம்ம வந்து பின்பற்ற வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டேன். கண்டிப்பாக இதெல்லாம் பயன்படுத்த வேண்டிய முக்கியமான விஷயங்கள். ஸோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோஸை ஷேர் பண்ணிக்கோங்க. எதுக்கு சொல்லணும்னா அது முக்கியமான ஒரு விஷயம் வந்ததுனால. ஸோ இதே மாதிரி நான் அடுத்த டெக்கன் சம்பள புதிய வீடியோ சந்திக்கிறேன். அதுவரை உங்களுக்கு நான் ரொம்ப நன்றி. வணக்கம். Have you ever felt? Are you listening? Damn.